குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர்களுக்காக ஆபரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த தேர்வானது தொடங்க இருக்குது. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க இது ஆன்லைனில் நடக்கிறதுனால நீங்கள் வீட்டிலேருந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டண சலுகை வழங்குறாங்க. அதாவது நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 1000 செலுத்தி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இணைஞ்சிக்க முடியும். அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 25% வரி விதித்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை கூடுதலாக 25% வரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துகிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 50% வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இறால், ஜவுளி உள்ளிட்ட முக்கியமான ஒரு சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமலில் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாவும் சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே வந்து பார்த்திங்கன்னா ஹன்சல்பூரில் உள்ள மாருதி சுசுகி வாகன தயாரிப்பு ஆலையில் அந்த நிறுவனத்தின் முதல் மின்சார காரான விட்டாராவை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? விட்டாரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவிலே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்று எரிபொருளை நோக்கி போகிறதுனால வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஆயுர்வேத தினம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத தினம் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஆயுர்வேத தினத்தை கடைபிடிப்பது முதல் முறையாக நிலையான தேதி அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முந்தைய நாள் தான் தன்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி ஜெயந்தி நாள் வந்து கருதப்படுது. அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுர்வேத தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத தினமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருச்சாங்க மத்திய அரசு. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவுடைய புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பான சுதர்சன சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு கேடயமாக மற்றும் வாள் போன்று செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா முப்படையினுடைய தலைமை தளபதி அனில் சௌகான். ஓகேங்களா? இவரோட பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முற்றிலும் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் ஹீமகிரி ஆகிய 2 அதிநவீன போர்க்கப்பல்களை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்சியில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஐஎன்எஸ் உதயகிரிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டுவாங்க. அதாவது போர்க்கப்பலா, விமானம் தாங்கி போர்க்கப்பலா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா விமானமா, போர் விமானமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் இந்த டேட்டாவை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் மற்றும் அணி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சிப் கவுர் சர்மா வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? 2 பதக்கம் வாங்கியிருக்காங்க. தனிநபர் பிரிவினையும் வாங்கியிருக்காங்க, கூட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2018 ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு ஒலிம்பிக் மற்றும் இதர சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற 40 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி வழங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விவரம் கோரியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னு அப்படின்னா நீங்கள் 50 வயது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைந்ததாக இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நினைச்சுக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குது. மொத்தம் 40க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸ்க்ரீனில் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.